அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட்டாகவும் காரமான அன்னாசி பழம் ரோஸ்ட் செய்ய போகிறோம். அன்னாசி பழம் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் பல் கூசும். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பல் கூச்சமே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. தோல் நீக்கப்பட்ட அன்னாசி பழ துண்டு 6. இந்த 6ல் 3 நம்ம ஸ்வீட்டாகவும் 3 காரமாகவும் செய்ய போகிறோம். நல்லா தோல் சீவிட்டு இதேமாரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிங்க. இப்போ காரமான பவுடருக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா எடுத்துக்கலாம். இந்த சாட் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறது லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பை போட்டுட்டு 3 நல்லா கலந்து விட்டுருங்க. இது காரமான மசாலா பவுடர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்வீட்டாக செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 6 டேபிள் ஸ்பூன் ஜீனியை நல்லா பவுடராக நுணுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு ஸ்வீட்டுக்கும் நம்ம ரெடியாக இருக்குது. இப்போ 3 துண்டை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நம்ம ஜீனி பவுடர் மேலே அப்படியே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விடுங்க. 2 பக்கமும் திருப்பி இதே மாதிரி தடவி விட்டுடலாம். இதுமாரி எல்லா துண்டுகள்லையும் தடவிட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற விட வேண்டாம், தண்ணி விட்டுடும். இதோட டேஸ்டெல்லாம் போயிடும், அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அடுத்தது காரமான பவுடர். இப்போ அந்த அடுத்த 3 துண்டுகளையும் நம்ம அந்த காரமான மசாலா பவுடரை மேலே தடவி விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். அதுக்கு மேலே ஊற விட்டுற வேண்டாம், ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள். சூடானோன்னா நம்ம ஸ்வீட்டான அன்னாசி பழ துண்டுகளை அதில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா அன்னாசி பழ துண்டுகளையும் அதில் வச்சுடுவோம். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுவோம். இது அப்பப்போ திருப்பி விடணும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமும் கிடைக்கணும், சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் மாறணும். அதான் சரியான பதம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக அப்படியே ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் மாறிட்டு இருக்கு. நல்லா பொன்னிறமாக ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் பொன்னிறமாக ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் பொன்னிறமாக ஆகிடுச்சு. திருப்பி விடுங்க. 2 பக்கமும் பொன்னிறமானோன்னு எடுத்துடுவோம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு, ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுடுவோம். இப்போ நம்மளுடைய ஸ்வீட்டான அன்னாசி பழ துண்டுகள் ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அதில் காரமான அன்னாசி பழ துண்டுகளை வச்சிடலாம். இதுலேயும் எந்த எண்ணெயும் சேர்க்க வேண்டாம், எண்ணெய் இல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதையும் 2 பக்கம் அப்படியே திருப்பி விட்டு 2 பக்கமும் பொன்னிறமாகவும் வரணும், அப்படியே ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் மாறணும். நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே தான் இப்போயும் செய்ய போகிறோம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம காரமான அன்னாசி பழம் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்வீட்டாகவும் காரமாகவும் செஞ்சுருக்கோம். பல் கூச்சமே இல்லாமல் நிம்மதியாக நம்ம அன்னாசி பழத்தை ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். இதுமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.